ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நீங்கள் இசிஇ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா மெக்கானிக்கலுக்குன்னு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வீடியோ இது தான். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம்லப்பா, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு பிளான் பண்ணிவிட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே என்ன என்கொயரிஸ்னால், நம்ம டிப்ளமோ சிலபஸ்க்கு சிலபஸ்க்கு வந்து கோர்ஸ் வந்து கொடுக்குறதுனால, சோர்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தீங்க, மேம் எங்களுக்கு இந்த கோடுக்கு மெட்டீரியல் இருக்கா, இந்த கோடுக்கு கொஷின் பேங்க் இருக்கா, இந்த கோடுக்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வந்தது. ஸ்டார்டிங்கில் இல்லைப்பா, ஏன்னா என்னால் இசிஇ ட்ரிபிள்இக்கே வந்து ஒர்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் ரிப்பீட்டடாக மேம் அட்லீஸ்ட் மெக்கானிக்கல் ஸ்டாஃபோட நம்பராவது கொடுங்க மேம், நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன் அப்படிங்கும் போது, இல்லை மேம் எங்கள் சைடில் எந்த சோர்ஸுமே வந்து அவைலபிளாக இல்லை, ஸோ எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதுக்கு அடுத்தடுத்து கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஓகேம்மா வெயிட் பண்ணுங்கள், நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன சோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு நான் வந்து கோர்ஸ் வந்து த்ரூ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேபி டைம் டிலே கூட ஆகியிருக்கலாம். ஏன்னா இந்த டைமில் இந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதுமா. பட் என்னோடய சைடில் நான் சொல்லக்கூடிய ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. பட் எனிவே, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ் கோட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸு, நெய்பர்ஸ் யாராவது வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஈவன் மெக்கானிக்கல் குரூப் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு கன்வே பண்ணுங்கள், ஓகேங்களா? ரீசன் எதுக்காகனா, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக சொல்லலாமா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால ரீச் அவுட் ஆகுறதுங்கிறதே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து டவுட்ஃபுல் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய காண்டாக்டில் வந்து நான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் காண்டாக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டே நான் என்ன சேவ் பண்ணியிருப்பேன்னா, அவங்க நேம் போட்டு மெக் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கும்போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லை எனி குரூப் ஏதாவது இருந்தாலுமே ஜஸ்ட்டு கன்வே பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சோர்ஸ் நம்ம கொஷின் பேங்க் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ரீச் அவுட் ஆகணுங்கிறதுக்காக தான், ஓகேங்களா? அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய சிலபஸ் கோடு கேட்டிருந்தீங்கப்பா. பட் என்னால் இந்த 3 கோடு தான் கொடுக்க முடிஞ்சுது. அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். 543க்கு என்னால் அது ப்ரொவைட் பண்ண முடியல. அப்படி பார்த்தா 34, 38, 42, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த சிலபஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு சிலபஸ் கோடை மென்ஷன் பண்ணி எனக்கு ஐ நீட் கொஷின் பேங்க் அப்படின்னு போடுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறது, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கூட ட்ராவல் ஆகுறதுனால உங்களுக்கு தெரியும். பட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால இவங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்கங்கிற டீட்டெயில் கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துரு A to Z நான் அதிலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் காப்பி இந்த டைம் நான் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலப்பா. லாஸ்ட் டைம் கூட ஹார்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணோம். இந்த டைம் எந்த சிலபஸ்க்குமே ஹார்ட் காப்பி கொடுக்கல, ஒன்லி சாஃப்ட் காப்பி தான் கொடுத்துட்ருக்குறோம், ஓகேங்களா? அதுவுமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணல. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்கிட்ட கேட்டது மெட்டீரியல். அப்போ வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட்டுக்கே மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணுறதே வந்து எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி கொஷின் பேங்க்காக கொடுத்துடலாம். இந்த கொஷின் பேங்க் என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு படிச்சிருப்பீங்க. இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சிலபஸ் கோடுக்கான மெட்டீரியல் சம்திங் டிப்ளமோ மெட்டீரியலோ இல்லை நீங்கள் அதர் சைட் ட்ரை பண்ணி மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய கொஷின் பேங்க்கை டேரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஷின்ஸாகவும் படிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா டெஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணிக்கலாம். ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு கொஷினுக்கு கீழே தான் ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கொஷினை ரீட் பண்ணி, ஏன்னா இது ஃபுல்லாகவே தியரி கொஷின் தான், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோக்கு இன்டெப்த்தாக இருக்காது, ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்லைனர் கொஷின்ஸுங்கிறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் கொஷின்ஸ் ரீட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டெஸ்ட்டாகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா, இல்லை மேம் நான் படிக்கலை, எனக்கு வந்து சோர்ஸே எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா, கொடுக்கக்கூடிய கொஷின்ஸாவது படிச்சுக்கோங்க. புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கொஷின்ஸை வச்சே இதே மாடுலேஷனில் இல்லை டிஃப்ரெண்ட் வியூவில் தான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களாப்பா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ சாஃப்ட் காப்பி தான் கொடுக்குறோம், நம்பர் ஆஃப் கொஷின்ஸாக தான் கொடுக்குறோம். இல்லை மேம் எனக்கு இன்னுமே பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். உனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணு, என்ன கோடுன்னு மென்ஷன் பண்ணி. ஏன்னா நம்ம இசிக்கு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ட்ரிபிள்இக்கு கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், இப்போ அடுத்து மெக்குக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு இந்த கோடு எனக்கு வந்து கொஷின் பேங்க் நீடட் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் ஜஸ்ட்டு சாம்பிள் காப்பி தான் அனுப்புவேன் உங்களுக்கு, ஓகேங்களா?
ஸோ சாம்பிள் காப்பி அனுப்புவேன், அதை பார்த்துட்டு உனக்கு படிக்க ஈஸியாக இருக்குது, ஸோ நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீ என்ன பண்ணிக்க அப்படின்னா கொஷின் பேங்க் வந்து கெட் பண்ணிக்க. இல்லைனாலும் நீ ஓப்பனாக இல்லை மேம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ப்ரொசீஜரு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா 534, அதாவது அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கொஷின் பேங்க்கில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1400 கொஷின்ஸுக்கு மேலே இருக்கும். காஸ்ட் வந்து உங்களுக்கு 500 வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரொபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியனுக்கு வந்து 1000+ கொஷின்ஸு, ஸோ அதனால் உங்களுக்கு காஸ்ட் வந்து 400. அதுக்கு அடுத்தது மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் ஜாஸ்தி, அதனால் உங்களுக்கு சார்ஜ் வந்து 600. ஓகேங்களா? ஸோ சொல்லப்போனால் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண இந்த 3 சிலபஸ் கோடுக்கு தான் நம்ம கொஷின் பேங்காக கொடுக்குறோம். யூ கேன் யூஸ் லைக் டிஸ்பேட்ச் ஆல்சோ. ஓகேவா? எனக்கு வந்து மேம் எனக்கு இந்த 3மே வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்துங்கப்பா, காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு 3மே அப்படின்னா 1200. ஓகேங்களா? பர்டிகுலராக எனக்கு இது மட்டும் போதும் மேம், நான் வந்து இவ்வளோ தூரம் எனக்கு மொத்தமாலாம் பே பண்ணிலாம் படிக்க முடியாது, ஸோ அதனால் எனக்கு பர்டிகுலராக 38 போதும், 34 போதும் அப்படிங்கிறவங்க இங்கே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய காஸ்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கிட்டேருந்து மெட்டீரியல் கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 534ல் என்ன இருக்குது நான் அதையும் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 534ல் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 1400+ கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு கவர் ஆகக்கூடியது என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா சாம்பிள் கொஷின் பேப்பர் ஒரு 6 செட்டு கவர் ஆகும்பா. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் MCQ கொஷின்ஸு. ஓகே, இம்பார்ட்டன்ட் MCQ கொஷின்ஸ் இதில் தியரி கான்செப்டும் இதில் இன்க்ளூட் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா சிலபஸ் வைஸான இம்பார்ட்டன்ட் தியரி கண்டென்ட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஷின் பேங்க்கில் 2 பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி 2 இது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணது தான் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு அரவுண்டு ஒரு 1400 கொஷின்ஸை தாண்டி தான் வரும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன கொஷின் பேங்க் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு சிலபஸ்லையும் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கேங்கிறதையும் நான் தெளிவாக வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு ஓகேவா இருக்குன்னா சாம்பிள் காப்பி வாங்கிக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது 542 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 542 வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கலா, இதில் கொஷின்ஸ் அதிகம்னு சொன்னேன் நான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 1000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 1000 கொஷின்ஸ் அதிலே வந்துடும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் காப்பி ஒரு 150 கொஷின்ஸ் வரும். ஓகே, கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஒரு 450 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? இது இல்லை மேம் இப்போ நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியலன்னா சாம்பிள் காப்பியில் இண்டெக்ஸ் பேஜில் பாருங்கள் என்னென்னலாம் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சாம்பிள் கொஷின்ஸு, தென் அதுக்கடுத்து சாம்பிள் கொஷின் பேப்பர் இதுதான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேயே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் A to Z எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 538லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து சாம்பிள் கொஷின் பேப்பர் வந்து ஒரு 225 கொஷின்ஸ் கவர் ஆகும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 600 கொஷின்ஸ், ஏன்னா உங்களுக்கு 538ல் வந்து ஜஸ்ட் 1000 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்கேன், 1000+ கொஷின்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் அந்த 600 கொஷின்ங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஷின். ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து 225 வந்து சாம்பிள் கொஷின் பேப்பரில் வந்துடும். ரிமைனிங் 200 கொஷின்ஸ் வந்து சாம்பிள் கொஷின்ஸாக வரும். ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 3மே வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1200 பே பண்ணி நீங்கள் ஃபுல் கோர்ஸ் வாங்குறதுனாலும் ஓகே, இல்லை பர்டிகுலர் சிலபஸ் ஏன்னா ஷார்ட் டியூரேஷன்பா, ஸோ அதனால் எல்லாத்தையும் வாங்கி எதையுமே படிக்காமல் வேஸ்ட் ஆகிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு சிலபஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். மேபி உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து கொஞ்சம் நிறைய நாள் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டை பொறுத்து நீங்கள் என்ன அப்படின்னா என்ன மாதிரி, ஏன்னா அரவுண்ட் வந்து என்னது நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த்து 17th 18th இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஆமாம், 534 வந்து உங்களுக்கு 18th, 538 வந்து 17th, 542 17th. ஸோ அதுவும் ரொம்ப அதிக நாள்னு சொல்ல முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் 1 month தான் இருக்குது. ஸோ பர்டிகுலர் சிலபஸ் வாங்கி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இல்லை மேம் நான் ஏற்கனவே 1 and only டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பல்காக வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, உங்களோட விருப்பம் தான். பட் என்னோட சைட்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து யார்கிட்ட கேட்குறது, எப்படி நம்ம ரீச் அவுட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய சைடு வந்து அப்படி வந்தவங்க தான் எங்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்ஸு. மேம் எங்களுக்குன்னு எதுவுமே சோர்சஸ் இல்லை மேம், ஸோ உங்கள் சைடில் ஏதாவது ட்ரை பண்ணுங்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இதை தவிர்த்து ஏதாவது டவுட் இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க. ஆனால் ஃபஸ்ட்டே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறத தெளிவாக சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன கோடு வேணும் என்னங்கிறத தெளிவாக சொல்லிவிடு. ஓகேம்மா? தேங்க்யூ.